சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற மிகவும் சக்தி வாய்ந்த நாள் மகா சிவராத்திரி. பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் சதுர்தசி அன்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு பிறகு மகா சிவராத்திரி வழிபாட்டினை துவங்கி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 காலங்கள் நடைபெறும் சிவபூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அன்று, அதாவது மறுநாள் காலை 6:30 மணியுடன் 4 கால பூஜைகள் நிறைவு செய்யப்படும். பல பிறவிகள் செய்த பாவங்களில் இருந்து, அதனால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து நம்மை விடுபடக்கூடிய பேராற்றல் மிகுந்த அற்புதமான நாளாகும் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவபூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சிவன் கோவிலாக செல்வதை விட ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் அமர்ந்து சிவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் இருந்து சிவனை நினைத்து தியானம் செய்தால்தான் சிவனின் ஆற்றலை உணர முடியும். சிவன் கோவிலில் பாடப்படும் பாடல்கள், சொல்லப்படும் சிவராத்திரி கதைகளை கேட்க வேண்டும். கோவிலில் அன்னதானம் சாப்பிட்டு பக்தர்கள் சாப்பிட்ட இலை தட்டை அப்படியே போட்டுவிட்டு சென்றால் அவற்றை சுத்தம் செய்ய உதவ வேண்டும். இது மிகப்பெரிய சிவ தொண்டாகும். சிவாய நம. ஓம் நமச்சிவாய.